சரி, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் ஒருமனப்படவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளில் மறுபடியும் மெய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே நாம் வசனங்களை தியானிக்க ஒருமனப்பட்டு இருக்கிற இந்த வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நாம் யோவான் 10ஆம் அதிகாரத்துல தொடர்ச்சியாக வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆமென். இன்று நாம் தியானிக்க போகிற வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். நம்ம யோவான் 10ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை வாசித்தோம். என்ன தெரியுமா? நம்ம அதை வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், தியானித்தோம். அப்படித்தானே? யோவான் 10:14 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு பிதாவை அறிந்திருக்கிறாராம். சரியா? இயேசு பிதாவை அறிந்திருக்கிறதுனாலே பிதாவை பிரியப்படுத்துகிறது எப்படி என்று இயேசுவுக்கு தெரியும். ஆமென். இப்ப நம்ம இயேசு அறிந்திருந்தோம், நம் தேவாதி தேவனை அறிந்திருந்தோம், அப்படி இருந்தால் அவரை நாம் எப்படி பிரியப்படுத்துறது என்று நமக்கு தெரியும். அது அவரே கற்றுக் கொடுப்பார். இயேசு அறிந்திருக்கிறதுனாலே அவர் பிதாவை பிரியப்படுத்துகிறார். எப்படி பிரியப்படுத்துகிறார் தெரியுமா? இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ் a giver. கொடுத்தார். இயேசு என்ன செஞ்சார்? கொடுத்தார். இயேசு கொடுக்கும் பொழுது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். எதனால பாருங்க, அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம பிதாவுக்கு, தேவனுக்கு நம்ம எப்படியா இருக்கணும்? கொடுக்கிறவர்களாக இருக்கணும். முழு வேதத்திலும் பிதாவானவர் ஆதாம் தொடங்கி அப்படியே சரித்திரம் வருது இல்லையா? அவர் யார் மேல பிரியப்படுகிறார், யார் மேல அன்பா இருக்கிறார் அப்படி என்றால் கொடுக்கிறவர்களின் அன்பா இருக்கிறார். முழு வேதத்திலும் நாம் பார்க்க முடியும். சரியா? பொதுவா கொடுக்கிறது என்றால் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க. இவ்வளவு நாளா விசுவாசத்துல இருக்கிறோம். கொடுக்கறதுன்னா எதை பத்தி பேசுவாங்க? கொடுக்கறதுனா எதை கொடுக்கறது பத்தி உபதேசம் வரும். பொதுவா என்னதான்? பணம் கொடுக்கறது, காணிக்கை கொடுப்பது, தசம பாகம் கொடுக்கறது. உண்மைதானே? அதுவும் சரிதான். ஆனா அது மட்டும் அல்ல. ஏனென்றால் இப்ப பாருங்க, பழைய ஏற்பாடுல நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்? ஆதாமை ஆண்டவர் படைத்து ஆண்டவர் ஆதாமை என்ன செய்ய சொன்னார்? உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்க அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் ஆதாம் என்ன சொன்னார்னா, ஒரு பொறுப்பு கொடுத்து, என்னது? நீ எல்லா மிருகங்களுக்கும் என்ன செய்ய? பேர் வை. இப்ப ஆதாம் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தான்? தன்னுடைய ஞானத்தை கொடுத்தான், தன்னுடைய நேரத்தை கொடுத்தான், தன்னுடைய பலத்தை கொடுத்தான். என்னது? அப்புறம் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, எதுக்கு அந்த தோட்டத்தை உண்டாக்குனார்? வேதம் சொல்லுகிறது, அதை பண்படுத்துவதற்கு ஆதாமே அந்த தோட்டத்திலே வைத்தார். இப்ப உலகம் தேவனுடையது. He is the boss. அவர்தான் முதலாளி. தோட்டம் அவருடையது. அவர் தோட்டக்காரர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது மகதலேனா மரியாள் அங்க நிற்கும் பொழுது மகதலேனா மரியாள் நினைச்சுக்கிட்டாங்க, தோட்டக்காரர் நிற்கிறார் என்று சொல்லி. வசனம் யாருக்காச்சும் ஞாபகம் வருதா? தோட்டக்காரர் நிற்கிறார் என்று. அப்ப தோட்டக்காரரை போல ஒரு தோற்றத்தை இயேசு கிறிஸ்து அங்க காட்டினார் என்றால் அது எதை குறிக்கிறது? ஏதேன் தோட்டத்தினுடைய தோட்டக்காரர் முதலாளி நான் தான். ஆமென்.
அப்ப தோட்டக்காரருக்கு ஆதாம் என்ன சொல்றான்? பணிவிடை செய்தான். தோட்டத்தை பண்படுத்த ஆண்டவர் அங்க வைத்தார். அப்ப ஆதாமிடமிருந்து கொடுக்கத்தக்க என்ன இருந்தது அன்று தேவனுக்கு என்றால் அவனுடைய ஞானம் இருந்தது. ஆண்டவர் கொடுத்தது எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுதான். நம்ம சொந்தமா தேடி சம்பாதித்து நம்ம ஒன்னும் ஆண்டவர் கொடுக்க போறது இல்லை, எல்லாம் அவர் கொடுத்ததுதான். அப்ப ஆதாம் என்ன கொடுத்தான்? ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தான், ஆண்டவர் கொடுத்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்தான், ஆண்டவர் கொடுத்த பலத்தை ஆண்டவர் கொடுத்தான். ஆண்டவர் ஆதாம் மேல பிரியமா இருந்தாரா இல்லையா? நிச்சயமா இருந்தார். எது வரைக்கும்? பாவம் செஞ்சு கூட பிரியமா தான் இருந்தார். பாவம் செஞ்ச மனுஷன் மேல ஆண்டவர் தனி துணியெல்லாம் தச்சு கொடுக்கிறாரு, போட்டுக்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பாவம் செய்வது முன்னுக்கு ஆதாம நேரம் சந்திச்சு வந்து பேசுறாரு, ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. இஸ் வெரி. அப்போ ஆண்டவருக்கு நேராக நம்ம கூடி வருகிறதுல அவர் நம்மை சந்திக்க வருகிறார். இதை உணர்ந்து நம்ம ஆராதிக்கணும், நல்ல சத்தமா ஆண்டவர் உணர்ந்து பாடணும். ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறாரு சொல்லி நம்ம அவரை துதிக்கணும். ஆமென். சரி, அப்படி இருக்க ஆண்டவர் நம்மிடம் என்று எதிர்பார்க்கிறார் என்ன? நம்ம கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது என்ன செய்வார்? அவர் நம்ம மேல எப்படியா இருக்கிறார்? அன்பு செலுத்துகிறார், பிரியப்படுகிறார். என்னென்ன நம்மளால கொடுக்க முடியும்? என்னென்ன கொடுக்க முடியும்? ஒரு மனுஷனால ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்னா, நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கு நிச்சயமாய் கொடுக்க முடியும். நம்முடைய நேரத்தை நிச்சயமாய் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். ஒரு 2 நாள் முன்னுக்கு ஒரு கேத்தலிக் ஃபேமிலியில எங்க சொந்தக்காரங்கள ஒரு திருமணம் வந்தது. நேற்று திருமணம், முந்தா நாள் ஒரு ஜெபத்துக்கு கூட்டியிருந்தாங்க. எல்லாம் கேத்தலிக் உறவினர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அதுல நேற்று ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க கொடுத்த வார்த்தை நல்லா இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் சுருக்கமா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். நான் பேசினது எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன்? ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பேனா? 10லேருந்து 15 நிமிஷம்குள்ளதான் பேசியிருப்பேன். அதுவே அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் சுருக்கமா கொடுக்கணும். இதுக்கு மேல என்ன சுருக்கமா கொடுக்குறது? நான் சொன்னேன், நான் சபை பிரசங்கம் 1 மணி நேரம் பேசுவேங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், எதுக்கோ நேரத்தை செலவழிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தைக்கு ஒரு 15 நிமிஷம் உட்காந்து கேட்க முடியலையா? அப்ப வசனத்துக்கு நம்ம நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். இது கர்த்தர் அவன் பேசுகிறார், அவர்கிட்ட நம்ம நேரத்தை உட்காந்துடணும். கர்த்தர் வேதத்தை திறந்து கர்த்தர் வார்த்தையானவர் அங்க இருக்கிறார். நேரத்தை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? எவ்வளவு நேரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. 10 நிமிஷம் கொடுக்குறீங்களா? அதை கொஞ்ச நாள் சென்று இன்க்ரீஸ் பண்ணுங்க. 15, 20, 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4, 5 அதிகாரம், அப்படியே போனோம். போன என்ன செய்யும்? என்ன செய்யும்? வசனம் சொல்லுகிறபடி பிதா என்னில் என்னவா இருக்கிறாராம்? அன்பா இருக்கிறார். ஆண்டவர் நேரத்தை கொடுக்க 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 என்னாவும்? அவருடைய அன்பு நம்ம மேல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பெருகும். நம்ம கூட கொடுத்தா அவர் அன்பு இன்னும் கூட வரப்போகுது. யாரு சொல்றீங்க எனக்கு இப்ப இருக்கிற அன்பு போதும்? யாராலும் சொல்ல முடியும்? கை தூக்குங்க. ஆண்டவர் பிதாவின் அன்பு என் மேல இருக்கிறது போதுங்க, இதுக்கு மேல வேணாம். யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, ஐ வாண்ட் மோர், எனக்கு கூட வேணும். யார் சொல்றீங்க? கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. நல்லா தூக்குங்க, தைரியமா தூக்குங்கம்மா. கர்த்தர் பாக்குறாரு. ஆண்டவர் அன்பு வேணாமா? வேணும். அப்ப தூக்குங்க, அவர் பாக்குறாரு. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. சரியா? அப்ப நம்ம இதுதான் ரகசியம். நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன கொடுப்பார்? அதிகமாய் கொடுப்பார். அப்ப என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்னா நேரம். 2வது என்னன்னு சொன்னா கனத்தை கொடுக்கணும். என்ன செய்யணும்? அவருக்கு ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நான் அவனை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளால கர்த்தருக்கு எவ்வளவு கனம் செலுத்த முடியும்? கொஞ்சம் தான் செலுத்த முடியும். நம்முடைய 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 கெப்பாசிட்டி டு ஆனர் காட் இஸ் வெரி ஸ்மால். நாம் தேவனை கனப்படுத்துகிறது மிக சிறியது. நமக்கு அவ்வளவுதான் பலன் உண்டு. ஆனா கர்த்தர் மறுபடியும் கனம் பண்ணுவாராம். அப்ப அவர் கனம் எப்படி இருக்கும்? நிச்சயமா பெருசா. எப்படி ஆண்டவரை கனம் செலுத்துறது?
ஆண்டவருக்கு பெருமை செலுத்த வேண்டும். எப்படி என்றால், நம்முடைய பிரயாசம், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு என்ன இருக்குது, திறமை இருக்கும் அல்லவா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை உண்டு, இருக்கா இல்லையா? என்னய்யா, உங்களுக்கு ஒரு திறமை இருக்கா? ஓகே, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குதா? என்ன திறமை சொல்லுங்க, என்ன உங்க திறமை? உங்களுக்கே தெரியல. திறமை இருக்கு தானே எல்லாருக்கும்? உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? தேடுங்க, இருக்கும். எல்லாருக்குள்ள ஆண்டவர் வச்சிரு. சும்மா நம்மள வந்து எம்டியா படைக்கல கர்த்தர், திறமையை படைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு திறமை இருக்குதா? தேடணும், கண்டுபிடிக்கணும். எனக்குள்ளாக என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்க. இப்ப அந்த திறமையை கொண்டு இப்ப சமைக்கிறீங்க, அற்புதமா வருது, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு டேஸ்ட். ஓகே, யார் சமைச்சது? நம்ம தான் சமைச்சோம். நம்ம தான் எடுத்து அதை போட்டோம். சூடு நெருப்பு எவ்வளோ வச்சோம், நம்ம தான் செஞ்சோம். என்ன செய்யணும்? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, கர்த்தர் செஞ்சு கொடுத்தீங்க. அவருக்கு அந்த பெருமையை கொடுத்துடணும், அந்த கனத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். எக்ஸாம் படிக்கிறோம், எக்ஸாம் ரிசல்ட் நல்லா வருது, ஆண்டவரே கர்த்தர் செஞ்சாருங்க, நான் செய்யல. கனத்தை அவருக்கு கொடுக்க பெருமை அவருக்கு கொடுக்க என்னதான் அவர் நம்மை மறுபடியும் கனம் பண்ணும். சொன்னாரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த வசனம் இல்ல அதுலயே தான், நான் என் ஜீவனை மறுபடியும் அணைந்து கொள்ளும்படிக்கு, மறுபடியும் அணைந்து கொள்ளுவதற்காக அவர் திருப்பி கொடுக்கிறாராம். இப்ப இயேசு கொடுத்த ஜீவன், நல்லா கேளுங்க, இயேசு தேவாதி தேவன் மனுஷனாக உலகத்திலே சரீரத்தோடு வந்தார். இயேசுவோட சரீரம் அப்ப எப்படி இருந்தது? அப்படி என்றால் நம்முடைய சரீரம் போலதான் இருந்தது. அவருக்கு பசி உண்டாயிட்டா? இயேசு பசி வந்ததா? இம்மானுவேல், இயேசு பசி வந்துச்சா? ஓகே, வந்துச்சு. நமக்கு பசி வருதா? அவரை விட அதிகமா தான் வருது. இயேசு தூங்கினாரா? தூங்கினார். நம்ம தூங்குறோமா? ரொம்ப தூங்குறோம். ஒரே சிரிப்பு, ரொம்ப தூங்குறோம். அவர் நடந்தாரா? நம்ம நடக்கிறது இல்ல, காடியில போயிட்டு வரோம். சரியா? வேற என்னது? எல்லாமே செஞ்சாரு. தண்ணி குடிச்சாரு, போனாரு, வந்தாரு, எல்லாம் செஞ்சார். அதே சரீரம். ஓகே, ஆனா அவரு சரீரத்தை நம்ம சரீரத்து இந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியும்? இயேசுவோட சரீரத்திற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் இந்த வித்தியாசம் என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் சொல்றேன். 33 வருஷம் உலகத்தை வாழ்ந்தார் இல்லையா? என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னது? ஓகே, வேற? பாவம் இல்லை. இயேசுவோட சரீரத்தை என்ன இல்லை? பாவம் இல்லை. அது ஆகியனாலே அவர்கிட்ட என்ன இல்லை? நோய் இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆகியனாலே அவருக்குள்ளாக நோயும் இல்லை. அப்ப நோய்கள் வந்து பாவத்தினால வருகிறதா? அப்படி என்றால் அநேக நோய்கள் பாவத்தினாலதான் வருது. சில நோய்கள் வந்து உபத்திரம். இப்ப பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் ஒண்ணு குத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்றார். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் விசுவாசிக்கு நம்புகிறார்கள் அது பவுலுக்கு இருக்கிற ஒரு நோய். ஏனென்றால் அவருடைய கண் இயேசுவோட வெளிச்சத்தை பார்த்ததுனால கண்ணுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. சில நோய் வந்து கர்த்தர் அனுமதிக்கிறதாக இருக்கிறது. சரியா? அப்படி ஆனால் இயேசு பழுதற்ற பஸ்கா ஆடாக அவர் பலியாகணும். அதனால உடம்புல ஒரு நோய் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு உடல்ல ஒரு நோய் இல்லாம ஆரோக்கியமாக இருந்தவர். சரி, இப்போ அந்த சரீரத்தை, அந்த உடலை யாருக்கு கொடுக்கிறாரு? பிதாவுக்கு கொடுக்கிறார். ரட்சிப்புக்காக, நமக்காக அவர் தேவ சித்தத்திற்காக அதை கொடுக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? பாருங்க, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறேன். கொடுத்தாரா இல்லையா? அவருடைய ஜீவன், உயிர் கொடுக்கிறார், பலியானார். மறுபடியும் பெற்றுக்கொண்டாரா? மறுபடியும் பெற்றுக்கொண்டாரா இல்லையா?
சொல்லுங்க, மறுபடியும் பெற்றுக்கொண்டாரா இல்லையா? பெற்றுக்கொண்டார். அப்போ ஒரு சரீரம் எப்படி இருந்துச்சு? ஹல்லேலூயா. சாதா சரீரம் கொடுத்தார், மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அவருக்கு நம்மளால இயன்ற சாதாரண காரியத்தை, நேரத்தை, நம்முடைய திறமைகளை, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆரோக்கியத்தை, கொஞ்சம் பலத்தை கர்த்தருக்கு கொடுத்தோம் என்றால் மறுபடியும் அவர்கிட்ட வர்றது எப்படி இருக்கும்? மகிமையாயிருக்கும். சாதா சரீரத்தை கொடுத்தார், மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்மகிட்ட இருக்கிறத கொடுப்போம். பெஸ்ட் திங் நம்மளால கொடுக்க முடியுது என்னதான் நான் நினைக்கிறேன், நான் சொல்றேன். நம்மளால தேவனுக்கு கொடுக்க முடியறது சிறப்பான ஒன்று, எல்லாராலும் முடியும். என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். வசனத்துக்கு நான் என்னுடைய கீழ்ப்படிதலை கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னுடைய கீழ்ப்படிதலை கொடுக்கிறேன். வசனம் சொல்லுதா, நான் கீழ்ப்படுகிறேன். பெற்றோர் சொல்லுகிறார்களா, நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தருக்குள் கீழ்ப்படிதலை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிறைவானதை மறுபடியும் நம்ம கொடுப்பார். ஆமென். கர்த்தரிடம் வந்தா அது யாராலும் எடுக்க முடியாது. அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. சரி, முதல் இந்த லிஸ்ட்டை முடிச்சிடுறேன். என்ன கொடுக்க முடியும்? பணத்தை கொடுக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிற வாகனத்தை தேவ ராஜ்யத்திற்கு என்று கொடுக்க முடியும். துதியை ஆண்டவர் கொடுக்க முடியும். அப்ரிசியேஷன் என்ன சொல்றது தமிழ்ல? கொஞ்சம் வேகமா தான் பேசுங்களேன். ஊக்குவிக்கிறது அப்ரிசியேஷன் இல்லையா? ஊக்குவிக்கிறது வந்து மோட்டிவேஷன் அப்படி சொல்லலாம். அப்ரிசியேஷன் தெரியும் தானே? இப்போ நம்ம ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றோம் எல்லா நேரத்திலும். கண்ணாடியை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க அழகா இருக்கீங்க? யாருமே அழகா இல்லையா? அழகா இருக்கிறீங்க தானே? வேற யார் அழகா? நீங்க உங்கள்கிட்ட பதில் வர மாட்டேங்குது. அழகா தானே இருக்கிறீங்க. நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்களா? தெரியலையா? அதுவும் தெரியலையா? அப்ப ஆண்டவர் இப்ப கண்ணாடி பார்த்து, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே மக்கள் நன்றி. ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ரோபோட் மிஷின்ல செஞ்சு வந்தோமா? நம்ம மிஷின்ல காசு போட்டுட்டு, எங்க அப்பா அப்படிதான் செஞ்சாரு. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு மிஷின் இருந்துச்சு. போயிட்டு ஒரு காசு போட்டோன்னதுக்கப்புறம் ஒரு பார்சல் கீழே திறந்து பார்த்தா நான் இருந்தேன். அப்படியே வந்தோம் இல்லை தானே? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அப்ரிஷியேட். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்ன செய்யணும்? நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தாடி கருப்பு வெள்ளையா வருது ஆண்டவர். என்ன ஆண்டவர் எப்படி கொடுத்துட்டீங்க? அப்படி இல்லை, நன்றி செலுத்தணும். எப்படி கொடுத்துருக்காரோ அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். சில பேர் பிறக்கிறாங்க கண்ணே இல்லாம பிறக்கிறாங்க. சில பேர் மூக்கு இல்லாம பிறக்கிறாங்க இல்லையா? ஊனமா பிறக்கிறாங்க. கர்த்தர் நம்ம எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. சில பேருக்கு வந்து அந்த ஒரு நோய் இருக்குது, முடி இருக்காது அவங்களுக்கு. இல்ல, கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்னால முடி கொட்டும், அது வேற. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பிறக்கும் போதே அவங்க முடி கொஞ்சம் தான் இருக்கும், மொட்டையா இருப்பாங்க, கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த முடி. அதை யூஸ்வலி தொப்பி போட்டுக்குவாங்க, கேப் போட்டுக்குவாங்க. சில பேருக்கு முடி குறைவா இருக்கும், சில பேருக்கு முடியே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு தானே. அப்ரிசியேஷன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாம் கண்களை மூடி வாய் திறந்து ஆண்டவருக்கு இந்த சரீரத்தின் உலகத்தில் நம்மளை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த சரீரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. பார்க்கிற கண்களை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. கேட்கிற செவிகளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. சுவாசிக்கிற இந்த மூக்கை, சுவாச குழாயை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. பேசுவதற்கும் தேவன வார்த்தையை போதிப்பதற்கும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தவும் அந்த நாவை கொடுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு சரீர அமைப்பை கொடுத்தரே, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா நன்றி. எல்லாரும் சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொடுங்க, இன்னைக்கு கொடுப்போம், ஆண்டவர் கொடுப்போம், கனத்தை கொடுப்போம், அப்ரிசியேஷனை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு மறுபடியும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ராபா ராபா சந்திரி. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்,
நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆரோக்கியத்தை, கால்களை கொடுத்திரே, கைகளை கொடுத்திரே, இருதயத்தை கொடுத்திரே, இரத்த நாணங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் appreciate Lord, we appreciate you Lord for your greatness. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க, எவ்வளவு சிறப்பா இருக்குது கர்த்தருக்கு இதை கொடுக்கிறது. இது தினந்தோறும் கொடுக்க கொடுக்க நம்ம ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் பார்ப்போம். ஆமென். என்ன செய்வோம்? ஒரு மாற்றம் கர்த்தரிடமிருந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். வேற என்ன கூட கொடுக்க முடியும்? நம்ம கர்த்தருக்கு நாம் மரியாதையை செலுத்த வேண்டும். ரெஸ்பெக்ட். நம்ம கர்த்தருக்கு மரியாதை செலுத்தணும். அவர் பெரியவர். அவர் யார்? அவர் பெரியவர். அவருக்குள்ள கனத்தை நம்ம கொடுக்கணும். ஆமென். அப்புறம் நம்ம அவருக்கு மகிமையை கொடுக்கணும். ஏசாயா நினைக்கிறேன், என்னுடைய மகிமையை நான் சிலைகளுக்கு கொடுக்க மாட்டேன், விக்கிரகத்துக்கு நான் மகிமை கொடுக்க மாட்டேன். மகிமை அவரு கொடுக்கணும். அவரை தான் மேல வைக்கணும். அவர் இடத்துல வேற எதுவுமே வைக்கக்கூடாது. யாரையுமே வைக்க, மனிதர்களையும் சரி, பொருள்களையும் சரி, பணத்தையும் சரி, எதையுமே அவர் இடத்துல வைக்கக்கூடாது. அவருக்குள்ள கனம், அவருக்குள்ள குளோரியை நம்ம கொடுத்தாங்க. கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது, இதோ நான் 17ஆம் வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அவர் கொடுக்கிறபடி, நான் அதை கொடுக்கிறப்பதான் பிதா என்னை அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் மனதார சொல்றீங்க, மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? நன்றியை கொடுத்துமா இல்லையா? அப்ரிசியேஷன் கொடுத்துமா இல்லையா? இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நாம் காண்போம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் கொடுப்பார். சரியா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்னு? ஆமென். சரி, அடுத்து இப்போ இயேசு தேவாதி தேவன், அவர் மனுஷனா வந்திருக்கிறாரு. அவர்னால தேவனுக்கு என்ன சிறப்பாய் கொடுக்க முடியும்? இப்ப ஒன்று, அவர் தேவன். இயேசு தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. இயேசு உண்டாக்கப்பட்டவர் அல்ல, அவர் தான் தேவன். இப்ப அவர் திருத்துவ தேவனாக இருக்கிறதுனால அவர் இயேசு வார்த்தையானவர். அவர் பிதாவுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படி என்றால், இயேசு அவருக்கு சிறப்பானதை கொடுத்திருப்பாரா இல்லையா? த பெஸ்ட், அவர்கிட்ட இருக்கிற த பெஸ்ட் தானே கொடுத்துருக்க முடியும். இல்ல ரெண்டாவது பெஸ்டா வச்சிருப்பாங்கல்ல. இப்ப சில பேருக்கு என்கிட்ட உள்ள சிறப்பானது இருக்குதுங்க, என்கிட்ட உள்ள சிறப்பானதுல இதுதாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒன்று இருக்கும். சரியா? சில பேருக்கு இந்த நாட்கள்ல மேபி ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸா, ஓகே, அதுதான் பெஸ்ட் என்கிட்ட இருக்குது. அல்ல ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் ஒன்று இருக்குதுங்க. அல்லது என்கிட்ட வேற என்ன இருக்குது? எக்ஸ்பென்சிவான பேன் இருக்குது. என்கிட்ட வேற என்ன இருக்குது? ஒரு கோல்டு டைமண்ட் நெக்லஸ், டைமண்ட் ரிங், பெஸ்ட். ஒரு பட்டியல் போடுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பட்டியல் என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் வந்தது தாங்க. நாட் நெசசரி எக்ஸ்பென்சிவா இருக்கணும்னு, விலை அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அது ஒரு பொக்கிஷமாக இருக்கலாம். இது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது, இதுதான் என்னோட இருக்கிற மிக சிறந்தது. அது விலையற்றதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பட்டியலை போட்டோம்னா மிக சிறந்தது என்று இடத்துல ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படின்னு இயேசு ஒரு உதாரணம் தான். அப்படியாக இயேசுவுக்கு ஒண்ணு இருந்தது அப்படி என்றால், நிச்சயமாக இயேசு பிதாவுக்கு என்னத்தை கொடுத்திருப்பார்? அந்த சிறப்பானதான் கொடுத்திருப்பார். ஆமா இல்லையா? சரியா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்ப இயேசுங்க என்ன கொடுத்தார்? பிதாவுக்கு என்னத்தை கொடுத்தார்? ஜீவனை கொடுத்தார். லைஃப், உயிரை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அப்ப இயேசுவுக்கு தெரியுது அதுதான் பெஸ்ட், கர்த்தர் கொடுக்க வேண்டிய சிறப்பானது ஒன்று. அப்படி என்றால் அந்த சிறப்பான ஒன்று நமக்கு இருக்குதா இல்லையா? நம்மிடம் இருக்கிறதா இல்லையா? இயேசு சிறப்பான ஒன்றை பிதாவுக்கு கொடுத்தார். அந்த சிறப்பான ஒன்று நம்மிடமும் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது.
அப்போ நாமும் நம் ஜீவனை பிதாவுக்காக கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பிரியமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஜீவனை கர்த்தருக்கு கொடுக்க தயாரா இருக்கிறீங்க? எத்தனை பேரு? 1 1 2 3 4 5 6 7 ஒருத்தர் பேர் அவர் 8. ஓகே, அடுத்த வாரம் வாங்க. 8 சிலுவை இருக்குது. எல்லாத்தையும் நான் அடுத்த வாரம் சிலுவையில் அரைஞ்சி உங்களை, சரியா? எல்லாம் கை தூக்குனீங்க தானே? அப்போ ஓகே, கொடுக்க தயாரா இருக்கீங்க தானே? நான் தூக்கல. அப்போ அது அர்த்தம் இல்லை. என்னது? நம்ம உயிரை கொடுக்கறது அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம்? 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்கென்று மரித்து உயிர்த்தவருக்காக பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அனைவருக்காகவும் மரித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, இது விசேஷமானது. இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லையா, இது விசேஷமானது. அநேக பிள்ளைங்க, குழந்தைங்க இந்த உலகத்துல பிறக்க முடியாத சூழ்நிலையில கற்பத்திலே கலைக்கப்படுகிறார்கள். கற்பத்துல கலைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வர முடியாத பரிதாபம். நான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இந்த பூமி கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூமியில நம்ம நிலை எப்படி இருக்கு, உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பூமியில இருக்கிறதே சிறப்பு. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைய அவருக்குன்னு கொடுத்தோம்னா அவர் என்ன செய்வாராம்? திருப்பி கொடுப்பார். திருப்பி நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு வசனம் சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் தேவனுக்கு அதை கொடுத்து என்ன செய்கிறானாம்? திருப்பியும் பெற்றுக்கொள்கிறானாம். ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன், அது யாருக்கு? ஒரு ஏழைக்கு கடன் கொடுக்கிறோம்னா அது யாருக்கு கொடுக்கிறோமா? தேவனுக்கு கொடுக்கிறோமா? அந்த கடனை திருப்பி அந்த ஏழை அடைக்க தேவையில்லை, தேவன் அடைச்சிருவாராம். அப்ப அவர் அடைச்சா அப்படி இருக்கும். ஏழைக்கு 50 வெள்ளி கொடுக்குறோம் கடன், அவர் திருப்பி எவ்வளவு கொடுப்பாரு? 50 வெள்ளியை திருப்பி கொடுப்பாரு? லிஸ்ட்லயே இருக்காது அவர் திருப்பி நம்ம கொடுக்கிறது. ஆமென். அப்போ நம்முடைய ஜீவனை அவர் கொடுத்துட்டோம் அப்படி என்றால், நம்ம பொதுவா நம்ம மனிதர்களுடைய சிந்தையில, கர்த்தரிடம் நான் பெற்றுக்கொள்வது சிறப்பானது ஒன்று என்ன அப்படின்னா, பொதுவாகவே மனசுல எண்ணத்துல வர்றது என்னன்னா பணம் பணம் பணம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா நான் நினைக்கிறேன், பணம் தான் ஆக கீழே உள்ள பட்டியலில் உள்ளது. அது கடைசி. அதுதான் பணத்தை காட்டிலும் இன்னும் விசேஷமான காரியங்கள் உண்டு. என்ன இருக்குது? ஆரோக்கியம். ஒரு பழமொழி இருக்கு, என்னது? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். கருத்து ஆரோக்கியத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பாரு, மகிழ்ச்சியை கொடுப்பாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட அது போவோம், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவரு சாயலாக மாத்துவார். பணத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். உங்களுக்கு எவ்வளவு வேணும் அதுக்கு மேலேயும் அவர் கொடுப்பார். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, இன்னைக்கு அருமையான வசனம் இருக்குது. அதுக்கு மேலேயும் கர்த்தர் கொடுப்பார். அது ஒரு மேட்ரு இல்லை. ஆனா நம்ம தேட வேண்டியது என்னது? பணத்தை அல்ல, தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப இயேசு அவரிடம் சிறந்ததை கொடுத்தார். அது அவர் கொடுத்தது நோக்கம் என்ன தெரியுமா? நமக்காக கொடுத்தார். அப்படி என்றால் இயேசுவிடம் இருந்து சிறந்தது ஒன்று, அவர்கிட்ட இருக்கிற ஜீவன். ஃபார்முலா, நான் ஒரு ஃபார்முலா, சூத்திரம், ஒரு சூத்திரத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இயேசுவிடம் இருந்து சிறந்த ஒன்று என்னது? ஜீவன். அதை பிதாவிடம் கொடுக்கிறார். பிதாவிடம் கொடுத்தாலும் யாருக்காக கொடுத்துக்கிறார்? நமக்காக, மனித குலத்திற்காக, ரட்சிப்புக்காக கொடுத்தார். அப்போ 5:15 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிற பிரகாரம், பிழைத்திருக்கிறவர்கள் இன்னி தங்களுக்கென்று பிழைத்திராமல் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என என்ன அர்த்தம்? நம்ம சிலுவையில உயிர் விடுறது அர்த்தம் அல்ல. நம்முடைய ஜீவன் தேவ ராஜ்யத்துல மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு போதிக்கிறது, மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறது, மற்றவர்களை விசாரிக்கிறது,
மற்றவர்களை வழி நடத்துகிறது, மற்றவர்களுக்காக உதவி செய்கிறது, தேவராஜ்யத்தின் நிமித்தம். அதுதான் கர்த்தருக்கென்று வாழுகிறதுனா நம்ம ஒரு காட்டுல போயிட்டு அப்படியே தியானம் பண்றது அல்ல. கர்த்தருக்கு என்று வாழணும்னா கர்த்தருக்கூட நேரம் செலுத்தணும். அதே நேரத்துல தேவ ராஜ்யத்துக்கு நம்ம பணி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்புறம் யோவான் 10:18 போவோம். 10:18 என்ன வசனம் சொல்லுகிறது? ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது என்ன? இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அதிகாரம், த பவர். வசனம் சொல்லுகிறது, கடைசி சத்ரு யாருன்னா மரணம். கடைசி பரிதபிக்கும் கடைசி சத்ரு மரணம். அப்ப மரணத்தை தான் கடைசியான ஒரு எனிமி, பவர்ஃபுல் எனிமி. அந்த எனிமியை தவிர்க்கவே முடியாது. பவர்ஃபுல் எனிமி மரணம். அதையும் அவர் ஜெயித்தார். என்னது? இயேசுவிடம் இருக்கிற வல்லமை, அவரிடம் இருந்த அதிகாரம். இங்க சொல்லுங்க, என்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குதுங்க, அதை நான் உயிரை நான் கொடுக்க முடியும், அதை நான் பெற்றுக்கொள்ளவும் முடியும். இதுல ஒரு ரகசியம் இருக்கு, நான் சொல்ல போகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது, பிள்ளைங்க எல்லாம் கேட்டுங்க, இயேசு கிறிஸ்துவை கொன்று போட்டார்கள் என்று நம்ம சொல்லக்கூடாது. இயேசுவை யாரும் கொலை செய்யல, அவனுங்க அதை தான் செஞ்சானுங்க, அதுக்கு தான் முயற்சி செய்தார்கள். ஆனாலும் இயேசு தானே உயிரை கொடுத்தார். என்ன செய்தார்? அவர் ஒப்பு கொடுத்தார் அந்த உயிரை பிதாவிடம். அதனாலதான் அவங்க வந்து பாக்குறாங்க, எல்லாத்தையும் மூணு பேரையும் சாகடிக்கணும் அப்படின்னா எலும்பை முறிக்கணும். எலும்பு முறிக்கணும்னா இந்த காலில் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி காலில் இருக்கு, இந்த பகுதி, அதுதான் வந்து அந்த எலும்பு உடைக்கும் பொழுதுதான் நம்ம கிட்ட இருக்கிற வலியிலேயே அதிக உயரமான வலி. அதுதான் மோசமான வலி. அதை விட வேற வலி இல்லை உடம்புல. வேற எந்த செஞ்சாலும், கையை வெட்டி போட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும், சுட்டாலும் சரி, வருகிற வலி ஒன்னொன்றுக்கும் ஒரு வலி இருக்குது தானே. ஒரு பின்னுக்கு ஒரு சின்ன ஊசி குத்தினா ஒரு வலி இருக்குது, ஒரு வெட்டுப்பட்டா ஒரு வலி இருக்குது, வேற என்னது, ஆக்சிடென்ட் பட்டா ஒரு வலி இருக்குது, அரைஞ்சா ஒரு வலி இருக்குது, ஒரு வலி இருக்குல்ல. இந்த வலியிலேயே அதிகமான வலி எந்த வலினா, இந்த கால் பகுதி, இந்த எலும்பு, அந்த எலும்பை உடைக்கும் பொழுது வர வலி தான் பிரதானமான வலி. அப்ப என்ன செய்வாங்க? இயேசுவை 3 பேர் சிலுவையில் ஏத்திட்டாங்க, நேரம் ஆயிட்டு கொண்டு இருக்குது. இப்ப 3 பேரும் சாகணும். அப்ப கள்ளர்களுடைய எலும்புகளை முறித்தார்கள் என்று போட்டிருக்கு. அது எந்த எலும்பு அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் என்ன, இந்த நான் சொன்ன எலும்பை தான் அடிச்சாங்க. அந்த அதுல வர வழியில உயிர் போயிருமா. அப்ப இயேசு கிட்ட வராங்க, இயேசு ஏற்கனவே மரித்து இருக்கிறார். ஆச்சரியப்படுறாங்க, எப்படி? தே ஆர் தி எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க வந்து இயேசுவை மட்டும் சிலுவையில் அரைஞ்சாங்க நம்ம நினைக்க கூடாது. அது அங்க இருக்கிற ஒரு வழக்கம். அவங்க பாக்குறாங்க, இதுக்குள்ள இறந்துட்டாரா அப்படின்னு. எப்படி இறந்தாருன்னா, யாரும் கொலை செய்யல, அவரு கொடுத்தார். இயேசுவை யாராலையும் கொலை செய்ய முடியாது, உங்களுக்கு தெரியுமா? யா இல்ல சரீரத்துல வந்த இயேசுவை யாரும் கொலை செய்ய முடியாது. ஏன் நான் சொல்றேன், சரியா? உயிர் எங்க இருக்குது? எங்க? உயிர் ரத்தத்துல இருக்குது. வேதமும் அது சொல்லுகிறது. லேவியராகமத்தில் எழுதிருக்கு. என்ன இருக்குது? உயிர் எங்க இருக்குதா? ரத்தத்துல இருக்குது. அப்ப உயிர் ரத்தத்துல இருக்குன்னா, அந்த உயிரை ரத்தத்திலேருந்து பிரிக்கணும் அப்படி என்றால் என்ன செய்யணும்? அப்படின்னா, இந்த ரத்தம் அழுக்காகணும். என்ன அழுக்காகணும்? எப்படி அழுக்காகும் அப்படின்னா, பாவம் செய்யும் பொழுது இந்த ரத்தம் அழுக்காகும். பாவம் செய்யும் போது ரத்தம் அழுக்காகிறதுனாலே என்ன செய்கிறது? உயிர் பிரிகிறது. உயிரால அங்க தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஓகே, உயிர் பிரிந்தது. ஆகினாலே ஒரு மனிதன் பாவத்தின் நிமித்தம் அவன் மரிக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இயேசுவை என்ன செஞ்சாலும் இயேசுவை கொலை செய்ய முடியாது. ஏன்னா அவரிடம் என்ன இல்லை? பாவம் இல்லை. ரத்தம் இருக்குமா? அவர்கிட்ட பாவம் இல்லை.
சரியா? அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்போ என்ன சொல்றீங்க? அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ரட்சிக்கப்படுகிறவர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழுகிறவர்கள் மறிக்க கூடாது தானே? அவங்ககிட்ட தான் பாவம் இல்லையே, அப்புறம் எப்படி செத்து போறாங்க கிறிஸ்தவங்க? அவங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மறிக்கவில்லையாம், அவர்கள் நித்திரை அடைகிறார்கள். வருங்க, வேதம் எவ்வளவு அழகு என்று ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகாக சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. இந்த கேள்வி நமக்கு எழும்புறது முன்னுக்கே, நமக்கு கேள்விகள் எழும்புவதற்கு முன்பதாகவே 2000 வருடத்துக்கு முன்பதாக வேதம் அதோடைய பதில்களை குறித்து விட்டது. சில பேர் புதுசா இன்னைக்கு நான் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஒரு கேள்வியை, எனக்கு தான் அந்த கேள்வி எழும்பி இருக்குது, யாருக்குமே இந்த கேள்வி எனக்கு எழும்பல, இந்த உலகத்துல எனக்கு தாங்க இந்த கேள்வி வந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஹலோ, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே உன் கேள்விக்கு பதில் எழுதப்பட்டு விட்டது. அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ அப்படியாக அந்த மரணத்தின் மேல இருக்கிற வெற்றியை இயேசு சிறந்தார். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் அது என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அவரை யாரும் கொலை செய்யல, அவராகவே தன்னை ஒப்பு கொடுத்தார். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவை எடுத்து பெற்றுக்கொண்டேன் என்றார். இங்க பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசத்தை காட்ட போகிறேன். இயேசு கொடுத்தார், மறுபடியும் யார் கொடுக்கணும்? பிதா கொடுக்கணும். என்ன சொன்ன, என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம்? நாம் கொடுத்தால் ஆண்டவர் திருப்பி நம்ம கொடுப்பார். ஆனா இயேசு சொல்லுகிறார், என்னால கொடுக்கவும் முடியும், மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் முடியும். அப்படித்தானே போட்டிருக்குது. பாருங்க, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இருக்கா இல்லையா? இயேசு கொடுத்தாருன்னா அவரை தான் எடுத்திருக்கணும், ஆனா அவர் எடுக்கல. இயேசு மரித்தார், அவராகவே உயிரோடு எழும்பல. ரோமர் 10:9. ரோமர் 10:9 சொல்லுகிறது, ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா. இயேசு கொடுத்தார், தேவன் திருப்பி எழுப்பினார். ஆமென். கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்குறீங்க, கர்த்தரே மறுபடியும் கொடுப்பார் உங்களிடம். அல்லேலூயா. சரி, இன்னொரு கட்டத்துக்கு வரும். இன்னொரு நல்ல ஒரு 19ஆம் வசனம், இது ரொம்ப முக்கியமான வசனம். இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆரம்பத்திலே பார்த்தோம்னா பரிசேயர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். பரிசேயர்கள் யாரு? இயேசுவை விசுவாசியாதவர்கள், மதவாதிகள். மதவாதிகள் என்றால் அவர்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். தேவனை அவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள்? பல விதத்தில் அறிந்திருந்தாலும் தாவீது சொன்ன அந்த ஒரு உறவு முறை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற அந்த ஒரு உறவின் முறையிலே தேவனை யூதர்களும் பரிசேயர்களும் அறிந்திருந்தார்கள். இப்போ இங்கு இயேசு சொல்லுகிறார், தாவீது சொன்ன மேய்ப்பன் நான் தான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சுட்டி காட்டின அந்த மேய்ப்பன் நான் தான், நானே நல்ல மேய்ப்பன். சரியா சொல்லுகிறார். பேசி கொண்டிருக்கும் போது இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் எத்தனை வசனம் வரைக்கும் வந்துட்டாரு? 18ஆம் வசனம் வரைக்கும் வந்துட்டாரு. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வசனங்களின் நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. என்ன வந்துருச்சா? அவங்களுக்குள்ளாக டிவிஷன் வந்துருச்சு, பிரிவினை வந்துட்டான். அதனாலதான் லூக்கா 12:51 இயேசு சொன்னார், அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல என்ன ஆகுமா? லூக்கா 12:51 எப்படி எனில், இது முதல் 51, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள்,
2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். அப்ப இயேசுவோட வார்த்தை வரும் பொழுது அங்க என்ன வரும்? நிச்சயமாய் பிரிவினை வரும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை 2 பேர் இருக்கிறாங்க, 2 தரப்பு மக்கள் இருக்கிறாங்க. 2 பேருடைய இருதயத்தை குத்தும். அதுல மனம் மாறுகிறவர்கள் ஒரு தரப்பாரா மாறுவாங்க. மனம் மாறாதவர்கள், இருமாப்பாய் இருக்கிறவர்கள் ஒரு தரப்பாய் மாறுவாங்க. உலகத்துல இந்த 2 தரப்பு மக்கள் தான் இருக்கிறாங்க. என்னது? இந்த உலகத்துல 2 தரப்பு மக்கள் தான் உண்டு. ஒன்று தேவனை விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்கள். இன்னொன்று தேவனை விசுவாசியாமலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுமா இருக்கிறார். 2 தரப்பா தான். இந்த 2 தரப்பாரான மக்களை வேதம் எப்படி அடையாளம் காட்டுகிறது என்றால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 அடையாளப்படுத்துகிறது. 14ஆம் வசனம், 14 16. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 18. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. அப்ப என்ன 2 தரப்பு. ஒன்று விசுவாசி, இன்னொன்று அவிவிசுவாசி. இன்னொன்னு என்ன? ஒன்று நீதிமான்கள், இன்னொன்னு அநீதிமான்கள். 15ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது, அவிவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம யாரா? தேவனுடைய ஆலயம். நம்ம விசுவாசிகள், நீதிமான்கள். நீதிமான்களுக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அந்த வார்த்தை வரலையா? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப ஒளியில இருக்கிறவங்க இயேசு விசுவாசிக்கிறவர்கள், இருளில இருக்கிறவர்கள் இயேசு விசுவாசியாதவர்கள். உங்க 2 பேருக்கும் லிங்க் இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். அப்ப நம்ம யாரு கூட சேருகிறோம், யாரு கூட பழகுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆமே. பிரிவினை குறித்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரோட வார்த்தைனா பிரிவினை வருது. அங்க பிரிவினை வந்ததுனால ஆவியானவர் என்னை இதை பேச சொல்லி தூண்டுகிறதுனால சொல்லுகிறேன். அப்புறம் ஒரு உதாரணத்தை காட்ட போகிறேன். இப்போ நம்ம என்னென்ன பிரயாசப்படுகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? வேலை செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், படிக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம் தானே. அப்போ நம்ம யாரோட இணையிறோம் என்றது ரொம்ப முக்கியம். நண்பர்களாக இருக்க, நம்ம யாரு கூடமா நண்பர்களாக இருக்கலாம். அந்த நட்புலையும் ஒரு எல்லை உண்டு. நம்ம விளங்கிக்கணும். கர்த்தரை விசுவாசியாதவர்கள், அவிவிசுவாசிகள், எந்த மதத்தாக இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? நம்ம ஒளியின் மக்கள், அவங்க இருளின் மக்கள். நம் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களோ இல்லை. அப்போ நம்ம அவங்க கூட கலக்கிறதுல ஒரு என்ன இருக்குது? ஒரு லிமிட் இருக்கிறது. என்னங்க அந்த லிமிட் அப்படி என்றால், அது ஒரு பெரிய பட்டியல். சரியா? நம்ம அவங்க செய்கிற காரியத்திலே நாம் ஒத்து போக கூடாது. நமக்கு அவங்க ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஏன் ஒரு வித்தியாசம் இருக்கணும்? ஒரு பிசினஸ் செய்தாலும் கூட நம்ம அவிவிசுவாசிகளோட பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. கூட்டு இருக்கு தானே, கூட்டு பிடிப்பாங்க தானே. ஒரு 10 பேருக்கு கூட்டு பிடிக்கிறது தெரியுமா? கேள்விப்பட்டதில்ல? உங்களுக்கு தெரியுமா ஐயா? ஓகே. கூட்டு போறது பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு 10 பேர் நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்க, இப்படி என்ன செய்வாங்க? 10 பேர். இப்போ எல்லாருக்கும் பண தேவை இருக்குமா இல்லையா? அப்ப கூட்டு பிடிக்கும் போது 10 பேர்னா 10 மாதம்.
ஒரு ஆள் 100 வெள்ளி ஒரு மாசம் கொடுக்கணும். 10 பேர் கொடுத்தா எவ்வளவு வந்துடும்? 1000 வெள்ளி வந்துடும். அப்ப ஒரு 10 பேர் முதல் மாதத்துல அந்த 1000 வெள்ளி ஒருத்தவங்க எடுத்து பாய்ச்சிக்குவாங்க, தேவைக்கு சந்திக்குவாங்க. ஒரு 1000 வெள்ளி வருது, இவங்க போட்டது 100 வெள்ளி தான், 1000 வெள்ளி தேவை சந்திச்சுக்குவாங்க. அப்போ மறு மாதத்துல இவங்க இன்னும் 100 வெள்ளி போடணும், இன்னொருத்தவங்க 1000 வெள்ளி கிடைக்கும். அதுதான் கூட்டு சொல்லுவாங்க. அந்த கூட்டு நிறைய நிறைய வகைகள் உண்டு, தள்ளு கூட்டு அப்படின்னு என்னமோ இருக்கு. அதை நம்ம செய்யக்கூடாது, அது சட்டப்படியும் தப்பு, மலேசியா சட்டத்தின்படியும் தப்பு. ஏனென்றால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யார் சொன்ன? நம்ம ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நம்ம வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், நமக்கு பணம் வருது, அது நம்ம உழைப்பினால வந்ததா இருந்தாலும் இந்த உழைக்கிறதுக்கான பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்தவர் யார்? கர்த்தர். அந்த வாய்ப்பை கொடுத்தவர் யார்? அந்த வியாபாரத்தை கொடுத்தவர், அந்த வேலையை கொடுத்தவர் கர்த்தர். அப்ப நம்ம உழைக்கிறதுனாலோ வியாபாரம் செய்கிறதுனாலோ வருகிற பணம் யாரிடம் வருகிறது? யாரிடம் வருகிறது? கர்த்தரிடம் வந்து வருகிறது. ஆனா இந்த கூட்டு போட்டு நான் ஒரு கிறிஸ்தவன், மற்றவங்க எல்லாம் அவிசுவாசிகள், இப்ப அந்த 1000 வெள்ளி எடுத்து பயன்படுத்துறேன்னா அதுல 900 ரிங்கேட் யாரோட காசு? தேவனுடைய பணமா? இல்லை, அவிசுவாசிகளுடைய பணம். அதை நம்ம பயன்படுத்த முடியாது. கர்த்தருக்கு அது பிடிக்காது. கர்த்தருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. இவங்க ஒரு 50,000 வெள்ளி, நான் ஒரு 50,000 வெள்ளி, என்னுடைய நண்பர் அவிசுவாசி அவர் ஒரு 50,000 வெள்ளி போட்டு 1,00,000 வெள்ளி போட்டு வியாபாரம் திறக்கிறோம். கர்த்தருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நான் ஒரு உதாரணத்தை காட்டுறேன், வேதத்துல ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இப்ப நான் சொல்லுகிற புரியுதானே? நம்ம வித்தியாசப்படுகிறோம், ஒளியின் மக்கள், இருளின் மக்கள். அவர்களோட கூட நம்ம பிணைக்க கூடாதா? நண்பரா இருக்கலாம், நண்பரா இருந்தாலும் ஒளிமை. நம்ம ஒரு நண்பர் இருக்கிறோம்னா எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவுல நான் கிறிஸ்துவை அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். நான் கிறிஸ்துவ உடையவனாக இருக்குன்னா கிறிஸ்துவனுடைய அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் உதவி செய்யணும், நான் முயர்ந்த மட்டும் அவங்களுக்கு தேவைகள் நான் சந்திக்கணும், உதவி செய்யணும். தேவனுடைய சாயலாக நம்ம இருக்கணும். மற்றபடி அவர்கள் கூட எந்த எண்ணம் இருக்கக்கூடாது, பிணைப்பு இருக்கக்கூடாது. நான் ஒரு உதாரணத்தை காட்டுறேன். ஓல்ட் டெஸ்டமென்ட்க்கு போவோம். 2 நாளாகமம். கால ஆராதனை எல்லாம் சொக்குறீங்க தூக்கத்துல. தூக்கம் வருதா? யாருக்கு தூக்கம் வருது சொல்லுங்க? 1 2 3 ஏஞ்சி நில்லுங்க கொஞ்ச நேரம். எல்லாம் யாரெல்லாம் கை தூக்குனீங்க ஏஞ்சி நில்லுங்க. நில்லுங்க ஏஞ்சி நில்லுங்க. ஏஞ்சி நில்லுங்க. ஓகே, தூக்கம் போச்சா? அப்ப நின்றுட்டே பிரசங்க கேளுங்க, தூக்கம் வராது. இது புது மெத்தடா இருக்குல்ல? ஓகே, நின்றுட்டே பிரசங்க கேளுங்க. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1-9. இது ஒரு சம்பவம், அமத்சியா ராஜாவை குறித்து ஒரு சம்பவம். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தால் ஆகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்படுத்தப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தை நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அமத்சியா யூதா மனுஷனை கூடி வரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பெஞ்சமின் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கத்தக்க 3 லட்சம் பேர் என்று கண்டான். இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். சரி, உட்காருங்க. இப்போ ஒரு யுத்தத்துக்கு போக போறாங்க.
தூக்கம் யாருக்காச்சும் கலைஞ்சிருக்கா? இன்னும் கூட டபுளா வந்துச்சா தூக்கம்? சொல்லுங்க. குறைஞ்சிருக்கா? இல்ல. அப்ப நீ மறுபடியும் நிக்க வைக்கவா? அதுவும் வேணாம். சரி, இப்ப பாருங்க, ஒரு யுத்தம் அதாவது மேற்கு இவங்க யுத்தம் வந்து வேற வேற ஆள் கூட யுத்தம். இப்ப ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிருக்குது. மேல வடக்கு ராஜ்யம், கீழே தெற்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்துல யூதா, பெஞ்சமின் குத்தனும் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு வேற நாட்டில இருந்து யுத்தம் ஆளுங்க போர் தொடுக்க வராங்க. இவர்கிட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா இவர் நினைக்கிறார் பத்தல, எனக்கு இருக்கிற சோல்ஜர்ஸ் பத்தல. அப்புறம் என்ன செய்யறாரு, வடக்கு ராஜ்யம் தானே, அவங்கள்ட்ட போயிட்டு காசு கொடுத்து அந்த ஆர்மிய, அந்த போர் என்னது யுத்த வீரர்களை சேவா பண்ணிட்டு வர்றாரு. ரெண்ட் வாடகைக்கு எடுத்துட்டு வர்றாரு, கூலிக்கு அமுத்துறாரு. இது நல்ல ஐடியா தானே? என்கிட்ட ஆள் பத்தலைங்க, அதனால ஆனா என்னோட எதிரி பெருசா இருக்கிறாங்க. சரி, என்கிட்ட பணம் இருக்குது, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் பேர் வாங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு. சரியா? செய்யறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு கேளுங்க. 6 வரைக்கும் வாசிச்சுட்டு இருந்தானே, 7ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜா கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. நோ, அவங்க கூட வரக்கூடாது. கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடும் இருக்கவில்லை. என்ன? நீங்க இஸ்ரவேலுடைய எப்ராயிம் என்று ஒரு பேர் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்களை நீங்க கூப்பிடாதீங்க, ஏன்னா தேவன் அவர்கள் கூட இல்லை. ஆகையினாலே நீங்க அவங்க கூட என்னதான் சம்பந்தம் கலக்காதீங்க, அவங்க கூட இணையாதீங்க, உங்களுக்கு உதவியை வச்சுக்காதீங்க. ஏனென்றால் தேவன் அவங்க கூட இல்லை. 2 தரப்பு ஜனங்கள், பிரிவினையில் என்னது? ஒன்று ஒளியின் பிள்ளைகள், ஒன்று இருளின் பிள்ளைகள். இப்போ ஒளியின் பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை வந்து செய்கிறது, இருளின் பிள்ளைகள் கூட இணையாதீங்க, சாரி, நீங்க தோத்துருவீங்க, உங்களுக்கு ஜெயம் வராது. அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு பொருள் வாங்குறதா, பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நிலத்தை வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு வாகனத்தை வாங்குறதோ, நோ. என்ன பாருங்க, போக மனதானால் நீ போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு தினம் கொண்டு நில்லும், தேவன் உம்மை சத்துருக்கு முன்பாக விழ பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணுவார், தேவனாலே கூடும். நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு போங்க அவிசுவாசிகளோட, ஆனா உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது அப்படின்னு ஆண்டவர் வேத வசனம் சொல்லுங்க. நான் சொல்ல வேத வசனம் சொல்லுங்க. அப்போ அவங்க கேட்கிறாங்க, அந்த ராஜா கேட்கிறாரு, அப்பொழுது அமைச்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாளந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவன மனுஷனே கேட்டான். என்னங்க திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க நீங்க? நான் வேற 100 தாளந்து வெள்ளியை கொடுத்துறேன். வெள்ளி தானே கொடுத்தாரு, காசு கொடுத்துட்டேனே, அவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கிறேனே, என்ன பண்றது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றார். ஹல்லேலூயா. போனா போயிட்டு போகுது. ஐயோ, பணம் கொடுத்துட்டேனே, வார்த்தையை கொடுத்துட்டேனே, ஐயோ சொல்லிட்டேனே. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவிவிசுவாசிகளோடு இருக்கிற பிணைப்பை நாம் முறித்து கொண்டோம் என்றால் அது கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்வார். நட்பை முறித்து கொள்ளாதீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த நாள்ல கர்த்தர் நம்மோட பேசின காரியங்கள் என்ன? நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை அவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமானதை கொடுக்கிறோம் என்றால் 2 கொரிந்தியர் 5:15 பிரகாரம் நம் வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் அவருக்கென்று, தேவ ராஜ்யத்துக்கென்றும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி இருக்கிற தேவ வார்த்தையில நாம் நிலைத்து நிற்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரிவினையை கர்த்தரே செய்வார். அவிசுவாசிகளை நம்மிடம் இருந்து அவர் பிரிப்பார். நான் கர்த்தருக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக எனக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அநேக நண்பர்கள் தாங்களாகவே பிரிந்து போயிட்டார்கள். என்ன ஆயிட்டுன்னு அவங்களுக்கு தெரியல. அது கர்த்தரும் செய்வார். அதுக்கு நாமும் கீழ்ப்படிவோம். ஒருத்தர் போயிட்டாங்கன்னா போட்டோம், விட்டுருங்க. அவிசுவாசிகள். ஆனா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் வழி நடத்தும்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ரட்சிப்புக்கான வாசலை அவங்களுக்கு திறப்பார். அவங்களுடைய விருப்பம், அவங்க அதை கீழ்ப்படைஞ்சாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம எழுந்து ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். ஆமென். கிருபை நடந்தவரே, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில புறப்பட்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு நேராக ஒளியின் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கர்த்தர் என்று எங்களுக்கு கொடுக்கிறவர்களாக, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்க தகுதி உள்ளவர்களாயும் இந்த நாளில் வசனம் எங்களை மாற்றுவதற்காக ஒரு விதையை கர்த்தர் விதைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் இவர்களை யாவரையும் ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில கர்த்தர் பிரசன்னம் என்றென்றும் இருந்து உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக மாறத்தக்க, மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிற, மேய்ப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக கர்த்தரை மாற்றும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென்.